கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். ஒன்று தான் அதுனா ரெண்டு. அதனால தான் நீ போட்டி போடணும், உன்னை கூட முயற்சி செஞ்சுனேக்கிற. உன்னை விலை குத்து வாங்க சொல்கிறேன். நான் கடவுளை விற்கல, உன்னை காட்டி கொடுக்குறேன். நல்லா புரிஞ்சு வச்சுக்கோ, கடவுள் நான் விற்கல. சூன்யன்னு ஒரு வீடியோ போட்டுக்கிறேன், அதை பாரு. அதில் கடவுள் உனக்கு புரிஞ்சிடும். அதனால் நான் என்ன விற்கல. நிறைய பேர் தப்பாக நினச்சிக்கிறான். ஒருத்தர் சொல்லிட்டு போயிட்டா அந்த மாதிரி ஒன்றுமே இல்லாத ஒன்று விற்கிறாருன்னு நீங்கள் அதே யோசனையில் இருக்கிறீங்க. அதெல்லாம் நான் விற்கல, உன்னை தான் விற்கிறேன். உன்னை எங்கேயும் தொலைச்சிட்ட, நீ எங்கேயும் காணாமல் பண்ணிட்ட. உன்னை அவமானப்படுத்திட்ட. உன்னை தெரியாது. உங்ககிட்ட என்ன ஸ்பெஷல் இருக்குதுன்னு உனக்கு தெரியவே தெரியாது. காசு கொடுத்தா சொல்லி தருவோம், அவ்வளோதான். காசு தர முடியலன்னா பரவாயில்ல, 50 நாள் வேலை செஞ்சானாலும் நிறைய ஐடியா வச்சுக்கிறேன். இல்லை 12 வாரம் தொடர்ந்து வந்தாலும் மாதிரி பல ட்ரிக்ஸ் எல்லாம் வச்சுக்கிறேன். பட் உன்னை தானே உனக்கு தேவையில்லாமல் போயிடுச்சு. இந்த உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு யாரை மட்டும்தான் வேணாம், அவன் மட்டும்தான் வேணாம், மற்றதெல்லாம் வேணும். அவன் அவமான பதத்தில் ரெடியாக இருப்பான். யார் முன்னே போய் நின்று டக்குன்னு சொல்லிடுவான், நான் ஒரு பீஸ் வேஸ்ட்டுங்க. யார் மனுஷனால் மட்டும்தான் இது சொல்ல முடியும், வேறு யாரும் இல்லையா? சிங்கம் கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்க்கும், பெரிய யானையை கூட என்ன பண்ண முடியுமான்ட்டு, அடிக்க முடியுமான்ட்டு. மனுஷன் என்ன பண்ணுவான்னு நினைக்கிற, உடனே கை கட்டி வாய்ப்பொத்தி. உன்னை அறிவது தான் கடவுள் அறிவதும், கடவுள் அறிவது தான் உன்னை அறிவதும். புரியுதா? உன் இதே எதனால் துடிக்குது? உன்னாலையா? எது துடிக்க வைக்குது? அது கடவுள். ஏன் துடிக்க வைக்குது? அது செய்யாமல் மற்றதெல்லாம் செஞ்சுக்கிற. பொண்டாட்டி கட்டின, புள்ள பெத்தின, வீடு கட்டின, பணம் சம்பாதிச்சிக்கிற, கடன்காரனா ஆகிட்ட, பிச்சைக்காரனா ஆகிட்ட, என்னென்னவோ. ஆனால் என்ன மட்டும் ஆகல, மனிதனாக வாழ மட்டும் யாருக்கு தெரில, மனிதனுக்கே தெரியவில்லை. மனுஷன்னா என்னன்னா மனதால் வாழ்கிறவன், அவனால் மட்டும்தான் அவனை அறிய முடியும். கண்ணாடி முடிக்கு போய் இது வேறு ஒரு விலங்குன்னு சொல்லவே மாட்டான். படிக்காதவங்க கூட, குழந்தைகிட்ட கூட கண்ணாடி போய் காட்டு, அந்த குழந்தை என்ன பண்ணிக்க, இது நான் தானே ரெகக்னைஸ் பண்ணிக்கும். கொஞ்சம் வளர்றது தான் அதுவே என்ன ஆகிடும், அது நான் இல்லை பொழுதுன்னு வச்சுக்கோ. அது நான் இல்லைன்னு திருத்தம். லிப்டிக் பூசாத நான் கிடையாது. லிப்டிக் பூசினா தான் யார், இல்லைன்னா யார்? நான் அசிங்கமாக இருக்கிறேன். உதடு சரியே இல்லை, மூஞ்சி சரி, முடி, தலை நல்ல வேலை, கத்தி காப்படெல்லாம் குத்து அறுத்து திருப்பி ஓட்டி வச்சு முடியும்னா பண்ணிப்பான்னு நினைக்கிறேன். மூக்கு அறுத்திங்க ஓட்டிடுவோம், காது அறுத்திங்க ஓட்டிடுவான், இந்த மாதிரிலாம் ஓடுவான். புரியுதாண்ணா சார்ன்ட்டு. ஆனால் அதை மட்டும்தான் அவனா செய்ய மாட்டேன்றான். நீ எங்கன்னா இது மாதிரி பகிரங்கமாக சொன்னாங்கன்னா பாரு, நீ தான் விசேஷம். உன்னை கொண்டாட தான் வந்த, அதைத்தான் நான் சொல்லித்தேன். ஸோ தன்னை அறிதல் வேறு, கடவுள் அறிதல் வேறு எல்லாம் கிடையாது. சரியா? நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.